பகவானுடைய அடுத்த திருநாமம் அமூர்த்திகி. அமூர்த்திரணகோ சிந்திய பயக்ருத் பயநாசனக என்கின்ற அடியிலே அமைந்திருக்கின்ற முதல் திருநாமம். திடமான ஒரு வடிவத்தை கொண்டு இருப்பது மூர்த்தி. அது அசையும் பொருளாக இருக்கலாம், அசையா பொருளாக கூட இருக்கலாம். ஆனால் மூர்த்தி என்று சொல்லும் பொழுது அதற்கு திடமான ஒரு வடிவம் உண்டு என்பது பொருள். அவ்வாறாக இல்லாமல் வடிவம் இல்லாமல் உருவம் இல்லாமல் இருப்பது அமூர்த்திகி. பகவான் உருவம் இல்லாதவராக இருக்கின்றார். அதனால் அவர் அமூர்த்திகி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். பகவானுக்கு உண்மையிலே உருவம் இல்லை என்று சொல்வதற்கும், பகவான் ஒருபொழுதும் எந்த வடிவத்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டார், அப்படி அவரால் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றது. பரம்பொருள், எல்லாவற்றையும் தாண்டிய பரம்பொருள் என்கின்ற பொருளிலே அவர் வடிவம் இல்லாதவர், உருவம் இல்லாதவர். ஆனால் அவர் உருவத்தையும் தாங்கி அருள்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அது தவிர அவதாரங்களையும், பலவிதமான அவதாரங்களையும் செய்து அருள்கின்றார். அப்பொழுதெல்லாம் உடல் எடுக்கின்றார். ஆனால் உண்மையிலே அவருடைய ஸ்வரூபத்திலே, பரம்பொருள் என்கின்ற உண்மையான நிலைத்த ரூபத்திலே அவருக்கு உருவம் இல்லை. சிருஷ்டியின் முடிவிலே தன்னுடைய உருவத்தை தானே மறைத்து பரம்பொருளிலே ஒன்றி விடுகின்றார் என்பது சாஸ்திரங்களிலே நமக்கு எடுத்து உரைக்கப்பட்டிருக்கின்ற உண்மையாகும். அவ்வாறாக வடிவம், உருவம் என்று எதுவும் இல்லாதவராக அவர் இருப்பதால் அவர் அமூர்த்திகி என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் அமூர்த்தயே நமக. அனகஹ. அகம் என்றால் துன்பம் என்கின்ற ஒரு பொருள் உண்டு. குற்றம், பாபம் முதலிய பொருள்களும் உண்டு. அவையெல்லாம் இல்லாதவர் பகவான். அதனால் அவர் அனகஹ. அவருக்கு துன்பம் என்று எதுவுமே இல்லை. அவரிடம் எந்த குற்றமும் இல்லவும் இல்லை, பாபம் இல்லை. பகவான் அர்ஜுனரையே அனகஹ, குற்றமற்றவனே என்று குறிப்பிட்டு இருக்கின்றார். அப்படி அவர் சொல்லும் பொழுது அவர் அர்ஜுனரை குற்றம் இல்லாதவராக காண்கின்றார். பகவானின் விஷயத்திலோ துன்பம், குற்றம், பாபம் முதலியவை இல்லவே இல்லை. எப்பொழுதும் இருந்ததே இல்லை, இப்பொழுதும் இல்லை, இனிமேலும் இருக்கப் போவதில்லை. அதனால் அவர் அனகஹ. ஓம் அனகாய நமக. அச்சிந்தியக. பகவான் புலன்களுக்கு எட்டாதவர். கண்கள், வாய், மூக்கு, செவிகள், உடல் இவையெல்லாம் பருப்பொருட்கள், கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இவற்றுக்கெல்லாம் பகவான் அப்பாற்பட்டவர். அதனால் இந்த புலன்களை கொண்டு, இந்த புலன்களிலே எதை கொண்டும் பகவானை அறிய முடியாது. ஆனால் பருப்பொருட்கள் ஆகிய இவற்றை தாண்டி நுண்பொருளாகிய உணர்வு, அறிவு போன்றவற்றால் கூட பகவானை அறிய முடியாது. நுண்பொருளாகிய சிந்தனைக்கும் அவர் எட்டாதவர். ஆக பருப்பொருட்களாயினும் சரி, நுண்பொருட்களாயினும் சரி, எந்த விதமான பிரமாணங்களாலும் அவர் அறியப்படாதவர். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருப்பதால் அவருக்கு அச்சிந்தியக என்கின்ற திருநாமம். பரம்பொருளை பற்றி சொல்லும்பொழுது அச்சிந்திய, அனிர்வசனீய, நிர்வதனீய என்றெல்லாம் சொல்லப்படுவது உண்டு. எண்ணத்திற்கு, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, வார்த்தைகளுக்கு, சொற்களுக்கு அப்பாற்பட்டது. அதனால் விவரித்து கூற ஒண்ணாதது என்பது இதன் பொருள். இந்த சொற்களெல்லாம் பகவானுக்கும் பொருந்தும். ஏனென்றால் அவர்தான் பரம்பொருள். ஓம் அச்சிந்தியாய நமக. பயக்ருத். பயத்தை தோற்றுவிப்பவர் என்பது இதன் பொருள். தானேயாகிய பிரகிருதியின் மூலம், மாயையின் மூலம் அவர் பயத்தை தோற்றுவிக்கின்றார். குறிப்பாக கெட்ட வழிகளிலே, அதர்ம வழிகளிலே செல்வோருக்கு அவர் அளவிட முடியாத பயத்தை கொடுக்கின்றார் என்று கூட சொல்லப்படுகின்றது. இந்த திருநாமத்துக்கு பொருளாக சொல்லப்படுகின்றது. இதற்கு சிறந்த உதாரணம் கம்சன். கிருஷ்ண பகவான் மீது அவனுக்கு இருந்த பயத்தினாலே பார்க்கின்ற இடமெல்லாம் கிருஷ்ணராகவே தெரிந்தது அந்த கம்ச மன்னனுக்கு. அப்படிப்பட்ட பயத்தினாலேயே அவன் சதா சர்வகாலமும் கிருஷ்ணரையே விரும்பியோ விரும்பாமலோ நினைத்து கொண்டே இருந்தான். பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டே இருந்தான். அதனால் கிருஷ்ணரையே எங்கும் பார்த்தான், கிருஷ்ணரையே எப்பொழுதும் நினைத்தான். அதனாலேயே நல்ல கதியை கூட அடைந்தான். பயக்ருத், பயத்தை தோற்றுவிப்பவர். ஆனால் இதற்கு இன்னொரு பொருளும் கூறப்படுகின்றது. பயத்தை கிருந்ததி, வெட்டி அழிக்கின்றான் என்றும் ஒரு பொருள் கூறப்படுகின்றது. அதனால் அவர் பயக்ருத். பயம் கிருந்ததி, அதனால் அவர் பயக்ருத். பக்தர்களின் பயத்தை பகவான் வெட்டி அழிக்கின்றார். அதனால் அவர் பயக்ருத் என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். இப்படியும் ஒரு பொருள் உண்டு. ஓம் பயக்ருதே நமக.
அடுத்த திருநாமம் பயநாசனக. சுலபமாக பொருள் புரிந்து கொள்ளக்கூடியதுதான். பயத்தை அழித்து ஒழிப்பவர், நாசம் செய்பவர். பக்தர்களின் மற்றும் தர்மவான்களின் பயத்தை அவர் அழித்து ஒழிக்கின்றார். அதனால் அவர் பயநாசனக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் பயநாசனாய நமக. பகவானுக்கும் பகவானின் அனைத்து திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.